Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment. கரை தாண்டி ஓடும் இந்த வெள்ளம் கரை தேடா ஓடம் போல செல்லும். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினருக்கு நினைவு சின்னங்களை எழுப்புகின்றீர்கள், ஆனால் அவர்களை கொலை செய்தவர்கள் உங்கள் மூதாதையர்களே. உங்கள் மூதாதையின் செயல்களுக்கு நீங்களே சாட்சிகளாய் இருக்கின்றீர்கள், அவற்றுக்கு உடன்பட்டும் இருக்கின்றீர்கள். அவர்கள் கொலை செய்தார்கள், நீங்கள் நினைவு சின்னம் எழுப்புகின்றீர்கள். இதை முன்னிட்டே கடவுளின் ஆணம் இவ்வாறு கூறுகிறது, நான் அவைகளிடம் இறைவாக்கினர்களையும் திருத்துதர்களையும் அனுப்புவேன். அவர்களுள் சிலரை கொலை செய்வார்கள், சிலரை துன்புறுத்துவார்கள். ஆபேலின் இரத்தம் முதல் பலிபீடத்துக்கு தூயதுக்கும் நடுவே சிந்தப்பட்ட சக்கரியாவின் இரத்தம் வரை உலகம் தோன்றியதிலிருந்து சிந்தப்பட்ட இறைவாக்கினர் அனைவரின் இரத்தத்துக்காக இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும். ஆம், நான் உங்களுக்கு சொல்கின்றேன், இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும். ஐயோ திருச்சட்ட அறிஞரே, உங்களுக்கு கேடு, ஏனெனில் அறிவு களஞ்சியத்தின் திறவுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள், நீங்களும் நுழைவதில்லை, நுழைவதையும் தடுக்கின்றீர்கள். இயேசு அங்கிருந்து புறப்படும் பொழுது மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் பகைமை உணவு கொண்டு அவரது பேச்சில் அவரை சிக்க வைக்குமாறு பல்வேறு வகையான கேள்விகளை கேட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு நன்றி. இதை இயேசுவில் இனியவைகளே, பகைமை உணவு எங்கிருந்து வருகிறது? மத்திய திரைக்கடல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதை சுற்றி பல்வேறு வகையான தீவுகள் இருக்கின்றது. மத்திய திரைக்கடலை சுற்றி பல்வேறு வகையான தீவுகள் இருக்கின்றது. அந்த தீவுகளில் இருக்கும் கடல் நீர்கள் எல்லாம், அந்த கடல் நீருக்கு அடியில் நீர் சுனை இருக்கின்றதா, அதாவது நல்ல நீர் இருக்கின்றது, ஒரு ஊற்றாக இருக்கின்றது என்று கூறுகின்றன. எதற்கடையெல்லாம்? அந்த தீவுகளில் இல்லை, தீவுகளை சுற்றி இருக்கும் கடல் நீருக்குள் இருக்கிறதா. இது சற்று ஆச்சரியமானதும் நம்மை வியப்புள் ஆழ்த்தக்கூடியதாக தான் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இது போன்றுதான் மனிதர்களுடைய மனமும். எப்படி என்றால், இந்த மனிதர்களுடைய மனதிலிருந்து தீமையான சிந்தனையும் பகைமை உணவும் கோபமும் வெளிப்படுகின்றது. ஆனால் அதே மனதுக்குள் தான் நல்ல சிந்தனைகளும் நல்ல செயல்பாடுகளும் வந்து கொண்டு இருக்கின்றது. இன்றைய வாசகத்துக்கும் இதுக்கும் மிகப்பெரிய ஒத்துமை இருக்கின்றது. எப்படி என்றால், கடல் நீர் உப்பாகவும் உவப்பாகவும் இருக்கும். அதே போன்று இன்றைய பரிசேயர்களுடைய சிந்தனைகள் பகைமை உணவு, அது உவப்பான நீரை போன்று இருக்கின்றது. இயேசுவின் மீது பகைமை உணவு கொண்டவர்களாக இருக்கின்றார்கள், அது உவப்பான நீர் போன்று இருக்கின்றது. மேலும் கோபத்தால் அவரை எப்படி சிக்க வைக்கலாம், இயேசுவை எப்படி பழிவாங்கலாம், இயேசுவை எப்படி சிக்க வைக்கலாம் என்று கொப்பளித்து கொண்டு இருக்கின்றன. அந்த உப்பு நீர், கடல் நீர் எப்படி கொப்பளித்து கொண்டு இருக்கின்றதோ அது போன்று அவர்களுடைய மனதிலிருந்து வரும் கோபங்கள் இயேசுவை எப்படி சிக்க வைக்கலாம் என்ற ஒரு சிந்தனையில் இருக்கின்றது. ஆனால் இயேசுவின் இதயத்திலிருந்தும், மேலும் புனிதர்களுடைய இதயத்திலிருந்தும், மேலும் உலக நல்ல தலைவர்கள், உலகை வழிநடத்திய தலைவர்கள், அவர்கள் உள்ளத்திலிருந்து பார்த்தீர்கள் என்றால் நீர் சுனை, தூய நீர் சுனை, நல்ல நீரானது ஊற்றாக பெருக்கெடுத்து வந்தது. இதை காரணம் என்ன? இந்த செயல்பாடுகள் ஏன் இப்படி வந்து கொண்டிருக்கின்றது? காரணம் நம்முடைய சிந்தனையும் செயல்பாடு உலகை சார்ந்ததாக இருக்கின்றது.
நமது செயல்பாடுகள் ஆண்டவரை சார்ந்ததாக இல்லை. அங்கு பரிசேயும் சரிசேயரும் மக்களை அடிமைப்படுத்தி மக்களை வதைத்து அவர்களை தலைவர்களாக நியமித்தார்கள், அவர்களை முன்னிலைப்படுத்தினார்கள். ஆனால் இறைவாக்கினரையோ கடவுளின் தூதர்களையோ அல்லது கடவுளின் செயல் வடிவம் கொண்டவர்களை உதாசீனப்படுத்தினார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய வழிமரபு முழுவதும் அவ்வாறு செய்து வந்தார்கள் என்பதை இயேசு தெளிவாக காண்பிக்கின்றார். இத்தகைய மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஒரு சிறிய உதாரணத்தோடு கூறுகின்றேன். கொசு பார்த்துருப்பீங்க, தேனியும் பார்த்துருப்பீங்க. கொசு நம்மளை தேடி வந்து கடிச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் தேனி நம்மளை தேடி வந்து கடிக்குமா? கிடைக்காது, கிடையவே கிடையாது. நீங்களா போய் தேனியை தொந்தரவு பண்ணாத ஒழிய, அல்லது நீங்களா போய் தேனி கூட்டில் தேனி இருக்கணும்னு சொல்லி நீங்கள் முயல்பட்டால் ஒழிய, தேனியை நீங்கள் தொந்தரவு செய்தால்தான் அந்த தேனி உங்களை கடிக்கும், உங்களை கொட்டும். ஆனால் கொசு அப்படி இல்லை. உங்களை தேடி தேடி வந்து உங்களை கடித்து உங்களிடம் உள்ள இரத்தத்தை குடித்து கொண்டு இருக்கும். அத்தகைய மனம் படைத்தவர்களான் இன்றைய வாசகத்தில் இருக்கும் பரிசேயும் சரிசேயரும். மக்களின் நல்வாழ்வு, அதாவது மக்கள் ஆன்மீக வாழ்வுக்கு செல்லும் பொழுது அவர்களை தேடி சென்று கடித்து அவர்களை இரத்தத்தை உறிஞ்சி அவர்கள் நல்வாழ்வை கெடுக்கின்றார்கள். ஆனால் இயேசு தேனியை போல, இயேசு பார்த்து சும்மா இருந்தார், அவர் பார்த்துக்கு அவர் பணியை தனியாக செஞ்சுக்கிட்டே இருந்தார். தேவையில்லாமல் இந்த பரிசேயர்கள் இயேசுவை பழிவாங்கும் நோக்குடன், இன்றைய வாசகத்தில் இறுதி வாசகத்தில் பார்ப்போம், பழிவாங்கும் நோக்குடன் இயேசுவை எதில் சிக்க வைக்கலாம் என்ற எண்ணத்தோடு இயேசுவை போய் அணுகுகின்றார்கள். தேனியை நம்ம போய் தொத்தாதான் தேனி கொட்டும், அதே போல் இயேசுவும் தேனி போல இருக்காது. இருந்து அவங்கள ஒரு கொட்டுறாரு. ஐயோ உங்களுக்கு கேடுதா, என்னையவரா வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, உங்களுக்கு கேடுதா, வெளிவேதக்காரரே உங்களுக்கு ஐயோ கேடு, மறைநூல் அறிஞர்களே உங்களுக்கு ஐயோ கேடு, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்களா சொல்லி இத்தகைய வார்த்தையினால் அவர்களை கொட்டுகின்றார். எதற்காக? அவர்கள் மக்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றார். நாமும் பல்வேறு வகையில் மற்றவர்களை நமது செயல்பாடுகளை பார்க்க மாட்டோம், நமது சிந்தனையை பார்க்க மாட்டோம். மாறாக மற்றவர்களை தேடி சென்று அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அவர்களுடைய வேலை என்ன, அவன் ஏன் இப்படி இருக்கின்றான், அவள் ஏன் இவ்வாறு பேசுகின்றாள், அவன் ஏன் அங்கே செல்கின்றான், இவன் ஏன் இவர்களோடு பேசுகின்றான், இவன் ஏன் இங்கு மட்டும் பேச மாட்டேங்கிறான், இவன் ஏன் அங்கே மட்டும் கூட்டம் கூடுறான், இங்கே ஏன் இவன் கூட்டத்துக்கு வரமாட்டேங்கிறான் என்று சொல்லிக்கொண்டு மற்றவர்களை தேடி சென்று கொசுக்களை போல அவர்களின் இரத்தத்தை குடித்து கொண்டிருக்கின்றோம். நான் மட்டுமல்ல, இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு அதிகாரிகளும் மேலும் ஆதிக்கக்காரர்களும் செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அதிலிருந்து ஒரு மாற்றுக்கருத்துக்களுமே இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கின்றது? ஆண்டவருக்கு உகந்த வாழ்வு வாழுகின்றோமா, அல்லது பரிசேய சரிசேய வாழ்க்கையை போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். மேலும் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கின்றது என்பதை யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. நம் வாழ்வானது தேனீக்களை போல இருக்கின்றதா, அல்லது கொசுவை போல இருக்கின்றதா? இயேசுவை போல இயேசுவின் சீடர்கள் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னோம் என்றால் கிறிஸ்துவின் விழுமியம் என்ன? ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டதை விடுவிப்பதற்கும், பார்வையற்றோருக்கு பார்வையை கொடுப்பதும் அதுதான் கிறிஸ்துவின் விழுமியம். ஆனால் பரிசேயரும் சரிசேயரும் அவர்களுடைய செயல்பாடுகளை எப்படி இருக்கின்றது? மக்கள் ஆன்மீகத்தை நோக்கி சென்றாலும் கூட அவர்களை தடுத்து நிறுத்துபவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வாழ்க்கை, அவர்களும் ஆன்மீகத்தை சுவைப்பதில்லை, மற்றவர்களும் சுவைக்க விடுவதில்லை. இதற்கு உதாரணமாக ஒரு சிலந்தியை கூறலாம். சிலந்தியை பார்த்துருப்பீங்க. ஒரு தேனீக்கும் சிலந்திக்கும் எப்பொழுதுமே ஒரு முரண்பாடாகவே இருக்கும். எப்படின்னா, ஒரு தேனி ஒரு கூடு கட்டியிருக்குன்னா அந்த தேன் கூட்டுக்கு சிலந்தி போகும். சிலந்தி போய் தேனையும் குடிக்காது, இந்த தேனீகளும் தொந்தரவு செய்யாது. ஆனால் அந்த தேன் கூடை சுற்றி சிலந்தி அந்த வலையை பின்னும். இந்த சிலந்தி தேனையும் குடிக்காது, தேனில் இருக்கான மெழுகையும் சாப்பிடாது. ஆனால் அந்த தேன் கூட்டை சுற்றி சிலந்தியுடைய வலையை பின்னும். இது நிமித்தமாக தேனீக்கள் அங்கே உள்ளே செல்ல முடியாது. இதுதான்
சரிசெய்களுடைய வேலை. சிலந்தையைப் போல அவர்களும் ஆன்மீகத்தை சுவைப்பதில்லை, அவர்களும் கடவுளின் இயக்கத்தை நாடுவதில்லை, அவர்களும் கடவுளின் பிரசனத்தை தேடி செல்வதில்லை. மாறாக தேடி செல்பவர்களுக்கும் வழிவிடாமல் முட்டுக்கட்டையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதைதான் இயேசு சாடுகின்றார். அதனால்தான் அவர்களை தேனைப் போல கொட்டும் வார்த்தைகளால் அவர்களை காயப்படுத்துகின்றார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் பரிசேயர்களைப் போல முட்டுக்கட்டை போடும் இவர்களாக இருக்கின்றோமா? அல்லது அந்த சிலந்தையைப் போல மற்றவர்களையும் சுவைக்க விடாமல் தானும் சுவைக்காமல் வலையை பின்னி மற்றவர்களையும் உள்ளே செல்ல விடாமல் இருக்கும் ஒரு தீய சிந்தனை படைத்தவர்களாக இருக்கின்றோமா? சிந்தித்து பாருங்கள். நமது வாழ்வு எத்தகையதாக பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை யோசித்து பாருங்கள். நமது வாழ்வு எங்கே இருக்கின்றது? சட்டமா அல்லது சம்பிரதாயமா அல்லது கடவுளின் சித்தத்துக்காக வாழ்கின்றோமா? கடவுளின் சித்தம் வேண்டுமா அல்லது சட்டங்களும் சம்பிரதாயங்களும் வேண்டுமா? எதை நாம் தூக்கி பிடித்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சிந்தித்து தொடர்ந்து தியாக பலியில் இணைவோம். ஆமென். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.